அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, 2024ஆம் வருடத்தின் 2வது சந்திர கிரகணம் நடைபெறும் நாளில் சில ராசிக்காரர்களும் சில நட்சத்திரக்காரர்களுக்கும் சில பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. எனவே எந்த ராசி, எந்த நட்சத்திரம் மற்றும் என்ன பரிகாரம் என்பதை இந்த ஆடியோவில் உங்களுக்காக வழங்கியுள்ளேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். ஆடியோவை பொறுத்த முன்னால் ஒரு அறிவிப்பு. இந்த ஆண்டு நவராத்திரி 3/10/2024 தொடங்குகின்றது. நவராத்திரியை முன்னிட்டு இந்த ஆண்டு 9 நாட்களும் உங்கள் வீட்டில் மிக சிறப்பாக திருவிளக்கு பூஜை செய்யுங்கள். சகல ஐஸ்வர்யங்கள் ஏற்படும். இந்த திருவிளக்கு பூஜை எந்த நேரத்தில் செய்யணும், எப்படி செய்யணும், என்ன நெய்வேத்தியம் வைக்கணும், என்ன மந்திரம் சொல்லணும், இது போன்ற குறிப்புகளை ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து சொல்லித்தரப்போகின்றேன். நவராத்திரி நவவிளக்கு வாட்ஸ்அப் குழு. இந்த குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது. சேவை கட்டணம் உண்டு. விருப்பமுள்ளோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அன்பானவர்களே, சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாது. இந்த 2024ஆம் வருடத்தின் 2வது சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாது என்று தெளிவாக விளக்கம் ஏற்கனவே நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். இந்தியாவில் தெரியாது. எதனால்? பகல் பொழுதில் நடக்கின்ற சந்திர கிரகணம் என்பதால் இந்தியாவில் தெரியாது. ஆனாலும் வானவியலில் நடக்கும் கிரக மாற்றங்கள் அது மனிதன் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அல்லவா? இந்த சந்திர கிரகணத்தின் காரணமாக அந்த நேரத்தில் நாம் வேறு எந்த விதமான முன்னேற்பாடுகளும் செய்ய வேண்டாம் என்று நான் தெளிவாக சொல்லிவிட்டேன். ஆனாலும் சில ராசிக்காரர்களுக்கும் நட்சத்திரக்காரர்களுக்கும் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புண்டு. அது என்ன ராசின்னு முதல்ல பார்த்துடலாமா? தனுசு ராசி, மகர ராசி, கும்பராசி, மீனராசி. இந்த 4 ராசிக்காரர்களும் நான் சொல்லும் எளிய பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள். எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. அதை போல நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் இந்த எளிய பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக எந்த பாதிப்பும் வராது. செய்ய வேண்டிய நாள் 18/9/2024 அன்றுதான் சந்திர கிரகண நிகழ்வு நடைபெற உள்ளது. வாங்க பரிகாரத்துக்கு போகலாம். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் என்ன செய்யணும்னா, உங்கள் வீட்டில் அன்று காலையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். காலை 6 மணிக்கு மேலே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வையுங்கள். அந்த தீபம் குறைந்தபட்சம் ஒரு 2 மணி நேரம் எரியுமாறு பார்த்து கொள்ளுங்கள். 6 மணிக்கு மேலே 18ஆம் தேதி 6 மணிக்கு மேலே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்தால் நல்லது நடக்கும். அதே போல் அன்று மாலை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய நவகிரக ஆலயத்தில் புத பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். இந்த சந்திர கிரகணத்தால் வரக்கூடிய பாதிப்புகள் விலகி ஓடும். அதே போல் மகர ராசிக்காரங்க காலை 6 மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வையுங்கள். நெய் தீபம் ஒரு 2 மணி நேரம் எரியட்டும். அதைப்போல் அன்று மகர ராசிக்காரங்க காலை உணவு எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக காகத்திற்கு சிறிது எல் சாதம் வைத்துவிட்டு நீங்கள் காலை உணவு எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த பாதிப்பும் ஏற்படாது. அன்று மாலை நவகிரக வழிபாடு. நவகிரகத்தில் குறிப்பாக சனி பகவானுக்கு வாசனை மலர்கள் வாங்கி சூடி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இந்த சந்திரகிரகண பாதிப்புகள் சுத்தமாக உங்களை அண்டாது. கும்பராசிக்காரங்க 6 மணிக்கு மேலே நெய் தீபம் ஏற்றுங்கள். வீட்டின் பூஜை அறையில் 2 மணி நேரம் அந்த தீபம் எரியட்டும். காகத்திற்கு நல்லெண்ணெய் சாதம் வையுங்கள். நல்லது நடக்கும். அன்று மாலை ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடு செய்தால் இந்த தோஷம் உங்களை அண்டாது. மீனராசிக்காரங்க அன்று காலை 6 மணிக்கு மேலே நல்லெண்ணெய் தீபம் 2 மணி நேரம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏற்றுமாறு பார்த்து கொள்ளுங்கள். அன்று மாலை நீங்கள் பெருமாள் ஆலயம் சென்று தரிசனம் செய்தால் இந்த பாதிப்பு உங்களுக்கு அண்டாது. அதைப்போல் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கவங்க உங்கள் வீட்டில் 6 மணிக்கு மேலே பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றுவது, பெருமாள் ஆலய வழிபாடு உங்களுக்கு பரிகாரமாக வருகின்றது. புனர்பூசம் அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கவங்க பெருமாள் ஆலய வழிபாடு, நெய் தீப வழிபாடு, பெருமாள் ஆலயத்திற்கு துளசி மாலை வாங்கி வழிபாடு செஞ்சுட்டு வருவது இந்த தோஷ பாதிப்பிலிருந்து உங்களை காப்பாற்றும். விசாக நட்சத்திரக்காரங்க அன்று 6 மணிக்கு மேலே பூஜை அறையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். சுவாமிக்கு கொண்டைக்கடலை நெய்வேத்தியமாக வையுங்கள். அன்று மாலை ஏதாவது ஒரு அம்மன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். ரொம்ப எளிமையான பரிகாரம் சொல்லியிருக்கேன். இந்த பரிகாரத்தை அந்த ராசியில் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டுமா, அல்லது அந்த குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தர் செய்ய வேண்டுமா என்ற சந்தேகம் உங்களுக்கு இருந்தால் அவர்கள் செய்வதாக இருந்தால் செய்யலாம். அல்லது அவர்களுக்கு பதிலாக அந்த குடும்பத்தில் இருக்கும் வேறு யாரேனும் ஒருவர் இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக சந்திர கிரகண பாதிப்பு எதுவும்
உங்கள் குடும்பத்தை அண்டாது. இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பான ஆன்மீக சொந்தங்களே, இந்த வருடம் மகாலய அமாவாசை 2/10/2024 காசியில் ஆத்மசாந்தி, இறந்த முன்னோர்களுக்கு ஆத்மசாந்தி மோட்சசாந்தி பூஜை செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. பதிவு செய்ய விரும்புகிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாம் ஒரு நாள் அறிமுக நவராத்திரி திருவிளக்கு மகிமை அறிமுக வாட்ஸ்அப் குழு என்ற ஒரு குழுவை தொடங்கி அதில் 11 அற்புதமான ஆடியோக்களை பதிவிடப் போகின்றோம். அனுமதி முற்றிலும் இலவசம், எந்தவித கட்டணமும் கிடையாது. இந்த அறிமுக வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ள இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் தந்திருக்க, விருப்பம் உள்ளோர் இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.